கோவில்பட்டி அருகே மழை வெள்ளத்தில் காரோடு அடித்து செல்லப்பட்ட தனியார் காற்றாலை நிறுவன ஊழியர் ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்ட இளைஞர்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி நேற்று மழை நீர் வெளியேறி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. கயத்தாறு உப்பாற்று ஓடையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள சாலைகளில் ஓடியது. இதனால் போக்குவரத்தும் தடைப்பட்டது. இந்த சூழ்நிலையில் வெள்ளாளங்கோட்டை ஊருக்கு கிழக்கே உள்ள உப்பாற்றில் தாம்போதி பாலத்தில் மழைநீரில் தனியார் காற்றாலை நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர் மனோஜ்குமார் என்பவர் காரோடு மழை வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார். மழைநீர் காரை அடித்து அங்குள்ள சீமை கருவேல மரத்துக்கிடையே சிக்கிக் கொண்டது. அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் மனோஜ்குமார் போராடி கொண்டிருந்தார். தன்னை காப்பாற்றும்படி சத்தம் போட்டு உள்ளார். இதை பார்த்து அந்த கிராமத்தை சேர்ந்த மகாராஜன் மற்றும் இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக சீமை கருவேல மரங்களை அகற்றி மழை வெள்ளத்தில் காருடன் சிக்கிக் கொண்டிருந்த மனோஜ்குமாரை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையின் மூலமாக காரும் மீட்கப்பட்டது. எப்படி அந்த பையனை காப்பாத்தீங்க? கயிறு கட்டி விட்டாங்க, கயிறை கொடுக்க சொன்னாங்க, கயிறை போய் கொடுத்தாச்சு. அந்த கயிறை பிடிச்சி வந்துட்டாங்க. எத்தனை பேர் இழுத்தீங்க? சேசி இதில் கட்டி இருந்துச்சு. நான் கயிறை மட்டும் அவனுக்கு கொடுத்து அவன் அதுக்கப்புறம் அப்படி கொடுத்தாச்சு. உங்கள் பேர்? என் பேர் மகாராஜ். எந்த ஒரு விளாட மாட்டேன்.